கேழ்வரகு கொழுக்கட்டை தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப்பு, வேர்க்கடலை 100 கிராம், நாட்டு சர்க்கரை 50 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ராகி கொழுக்கட்டை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ராகி மாவு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டீம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த ராகி மாவு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப்பு ராகி மாவுனா 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் போடணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு மாவு வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டிருக்கேன். இப்போது தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகும் பார்த்தீங்களா, அதாவது வீட்டில் ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ராகி மாவு கரெக்டாக போடுங்க. நீங்கள் இந்த ராகி மாவு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு அடுப்பை குக் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு கெட்டியாகிடும், சீக்கிரமாக வெந்து வராது. அதனால தான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வரும். அதாவது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக வந்தால் தான் ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இதே வறுத்த வேர்க்கடலைனா டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பண்ணுறது கரெக்டாக ஒரு 95% அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணால் போதும். கரெக்டாக 85% அளவுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா குறைன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டு சர்க்கரை, நெய், ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு திருப்பியும் பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால நாட்டு சர்க்கரை. நிறைய பேருக்கு வர டவுட்டு, சர்க்கரை யூஸ் பண்ணலாமா இல்லை வெல்லம் யூஸ் பண்ணலாமா கேட்பாங்க. உங்களோட விருப்பம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கணும். திருப்பி ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். உப்பு, நெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உதிரியாக இருக்கும். ஆனால் இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண முடியாது. அதனால் திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கெட்டியான ஒரு பக்குவம் இருக்கும். அந்த வேர்க்கடையில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து சேரும்போது ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஏன்னா நாட்டு சக்கரை இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இந்த மோல்டில் அந்த ராகி மாவும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மோல்டு இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக கையிலே கொழுக்கட்டை பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுங்கள். நெய் வேண்டாம், அதுக்கு மேலே ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தவறலாம் இல்லை. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ராகி மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 பகுதியிலும் கரெக்டாக வச்ச பிறகு இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். டைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் மேலோட்டமாக அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கு பிறகு பின்பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவும் திருப்பி எடுக்கிறோம். எடுத்த பிறகு உள்ளே கரெக்டாக ஸ்டஃபிங் வேணும். அதனால் தேவையான அளவுக்கு அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்தால் எடுத்துலாம். இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ராகி மாவு, அதாவது குக் பண்ணி வச்சுருக்க அந்த ராகி மாவு வச்சு சீல் பண்ணுறோம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அருமையான ஒரு ஷேப் கிடச்சிருக்கும்.
நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லை, பண்ண முடியாது அப்படி கேட்டால் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். ரவுண்டாக பிடிக்கலாம், இந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்கலாம், நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இதுக்கு பிறகு இங்கே சட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் வாழை இலை போட்டு கரெக்டாக 1 by 1 வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றின உடனே ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் கூடாது. நீங்கள் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் டைமிங். அதனால் 1 by 1 அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வாழை இலை இல்லைன்னா நார்மலாக துணி யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த துணியை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்டீம் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும், அதிக நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். அடடா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல இந்த கொழுக்கட்டை. இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்டைலில் நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.